இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். இங்க பாரு தம்பி, இது அந்த மாதிரி இடம் தான், ஆனா ஹோட்டல் கிடையாது. நீ யாருன்னு தெரியாம நான் எப்படி உள்ள விட முடியும்? அப்படின்னா அப்படின்னா இந்த பொண்ணு உன் சொந்தம்னு எப்படி நம்புறது? நான் என்ன பொய்யா சொல்றேன்? என்னோட சொந்த சித்தப்பா பொண்ணு தான். அவ விருப்பத்தோட தான் இங்க வந்திருக்கா. அதான் நானே சொல்றேன்ல, அந்த பொண்ணு பார்த்தா மனநல சரியில்லாத மாதிரி இருக்கு. நாளை பின்ன ஏதாவது ஆச்சுன்னா பெரிய தலைவலி ஆயிடும். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. என்னக்கா நீங்க? உங்களை பத்தி என்னென்னவோ கேள்விப்பட்டேன். வரவங்களோட மனசு கோணாம அவங்கள புரிஞ்சுக்கிட்டு என்ன வேணாலும் செய்வீங்களாமே. இப்ப நான் பெருசா என்ன கேட்டுட்டேன்? இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் புத்தி சரியில்லை. நானும் ஒன்றும் அவ்வளோ மோசமானவன் இல்லை. இவளுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை மட்டும் எனக்கு கொடுங்க போதும். அப்படின்னா சரி, பேச்சு மாறப்பட்டல. சரி இங்க பாரு, முதல்ல 3 கஸ்டமருக்கான காசு எனக்கு தான். சரிக்கா. டேய், எங்கடா அவ? துணிய துவைச்சு முடிச்சிட்டேன். சித்தி, அம்மா. பக்கெட் இருக்கிறது தெரியலையா? கண்ணை எங்க வச்சிருந்த? துவைச்ச துணிய பாழாக்கிட்டியே. மரியாதையா திருப்பி தோய். என்னால துவைக்க முடியாது. ஏன்னா கீழே விழுந்ததுல என் கைய வலிக்குது. நீ இத பண்ணிதான் ஆகணும். வேலைக்கு கொட்டிக்க தெரியுது இல்ல? இன்னைக்கு இத நீ பண்ணலன்னா உனக்கு சாப்பாடு கிடையாது. இத பண்ணிட்டு வந்து சாப்பாடுல கை வை. எழுந்துரு. சீக்கிரம் போய் துணியை துவைச்சு காய வை. அம்மா, இன்னொரு ரொட்டி வைங்கள. அம்மா, நான் ஏற்கனவே ஒன்னு சாப்பிட்டுட்டேம்மா. இன்னும் என்னால ஒண்ணுதான் சாப்பிட முடியும். ஏன் இப்படி கம்மியா சாப்பிடுற? பின்னாடி அவளை பாரு, சாப்பாட்டுக்கு வீங்கி போன மாதிரி எப்படி சாப்பிடுறா பாரு. நீ சாப்பிடு. சுத்தி, எனக்கு இன்னொரு ரொட்டி கொடுங்க. மத்தவங்க சாப்பிடணுமா வேண்டாமா? எந்திரிச்சு வேலையை பாரு. சாப்பாடெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னடி அப்படி முறைச்சுக்கிட்டு இருக்க? எந்திரிச்சு போன்றல போன்ற. நீ எதுக்கு அவளை திட்டிட்டு இருக்க? என்ன ஆரத்தி எடுக்க சொல்றீங்களா? அப்பா அம்மாவை முழுங்கிட்டு இவ போடுற ஆட்டம் உங்களுக்கு தெரியல. அவ என்ன பண்ணுவா பாவம். கடவுள் அவளுக்கு அழகெல்லாம் சரியா தான் கொடுத்திருக்காரு. ஆனா மூளையில மட்டும் குறைய வச்சுட்டாரு. அந்த குறையை எப்படி பணமாக்குறதுன்னு தான் நாம பார்க்கணும். நம்ம பொண்ணு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அவளுக்கு செலவு பண்ணா அப்புறம் நம்ம பொண்ணோட கல்யாண செலவுக்கு என்ன பண்றது? உனக்கு இப்ப மனுஷங்களை தாண்டி பணம் நகை தான் முக்கியமா தெரியுதுல்ல? நான் அவளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இல்ல. நாம அவளை கொண்டு போய் விடுற இடத்துல நல்லபடியா பாத்துக்குவாங்க. மாசம் மாசம் அவளால நமக்கு பணமும் வந்துகிட்டு இருக்கோம். எவ்வளவு பணம் கிடைக்கும்? அது உங்களுக்கு தெரிய வேண்டாம். பண விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். அறிவில்ல, இறங்கும் போது பாத்து இறங்கணும் தெரியாதா? சின்ன குழந்தையா நீ? வேகமா இறங்குனதுல என் துணி கிழிஞ்சிருச்சு. நான் என்ன பண்றது? சரி சரி, நீ அழாத. நான் வேற வாங்கி தரேன். நிஜமாவா? வாங்கி தரேன். சித்தி, இப்ப நாம எங்க போயிட்டு இருக்கோம்? சொல்றேன் வா. இங்க உட்காரு. நீ இங்கேயே உட்காரு. நான் ஒரு ஆளை பார்த்துட்டு வந்துடுறேன். இல்ல, நானும் உங்க கூட வரேன். எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தாங்க. ஐஸ்கிரீமா? சரி மகாராணி, நான் வரும்போது உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். சரியா? உண்மையாவா? உண்மையா. இதுலதான் உன்னோட துணி எல்லாம் இருக்கு.
பத்திரமா பாத்துக்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வந்துடுங்க. போலி, நீ கேட்ட ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் எனக்கு பிரிச்சு கொடுங்க. இந்தா, நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இரு, நான் இப்ப வந்துடுறேன். சரி. ஆமா, எங்க போறீங்க? நான் பக்கத்துல போயிட்டு வரேன். நீ ஐஸ்கிரீம் சாப்பிடு, நான் இத வந்துடுறேன். சரியா? சரி. நீங்க எப்ப திரும்பி வருவீங்க? நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள நான் வந்துருவேன். சரி. இந்த ஐஸ்கிரீமை நான் ஒரு நிமிஷத்துல சாப்பிட்டு முடிச்சிருவேன். போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க. நீ பயப்படாம இங்கேயே உட்காந்துக்கிட்டு, நான் போயிட்டு வரேன். சரி சித்தி. பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன். சித்தியும் இப்ப வந்துருவாங்க. பயப்படாத. பயப்படக்கூடாது. டேய் இத பாருடா, செம பிட்டு. ஏய் அத காட்டு. இத பாரு. என்ன பொண்ணுடா அவ, சூப்பரா இருக்கா. அடுத்து என்ன வரும்? முழுசா பார்க்காம கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. முழுசா பாரு, எப்படி இருக்கா பாருடா. இந்த போட்டோ பாரு. ஜூம் பண்றேன், பாரு. போன்ல பார்த்து இப்படி தொங்கி போறியே, நேர்ல பார்த்தா என்ன அவ? வா, உனக்கு நேர்ல காட்டுறேன். இன்னும் சூப்பரா இருப்பாடா அவ. போன்லயே எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டு இருப்ப. நேர்ல போய் பார்க்கலாம் வாடா. நான் உன்னை கூட்டிட்டு போறேன், சரியா? டேய் எங்கடா பாத்துக்கிட்டு இருக்க? என்ன விட்டு அங்க பாரு, செம்ம ஃபிகர் இருக்கா. என்னடா சொல்ற மச்சான்? சித்தி வந்துருவாங்க. வா, அவளை பயமுறுத்தி நம்ம பக்கம் வர வைப்போம். வா வா வா. பயப்படுறாளா? பயந்துட்டாடா. போ 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 போ, சீக்கிரம் வா போலாம். வா. நீங்க ரெண்டு பேரும் என் சித்தியை எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல, பார்க்கல. பார்க்கலையா? மச்சான் கூட யாருமே இல்ல. அது மட்டும் இல்லாம பொண்ணு பயந்து போயிருக்கா. இந்த மாதிரி பைத்தியங்க தாண்டா நம்ம எது பண்ணாலும் வெளியில சொல்லாதுங்க. அப்ப வா போலாம். நீ உன் சித்திய தேடுறியா? அவங்க இந்த பக்கம் தான் போனாங்க, நான் பார்த்தேன். வரியா? இப்படியா போனாங்க? ஆமா, இந்த பக்கம் தான். போலாமா? கூட்டிட்டு போறீங்களா? போலாம் வாங்க. சீக்கிரமா சித்தி கிட்ட கூட்டிட்டு போங்க. அவங்கள நான் பார்க்கணும். இங்க சித்தி இல்லையே. தோ அந்த பக்கமா போ, அவங்க இருப்பாங்க. இல்ல, அந்த பக்கமா போய் பாரு, அவங்க தெரிவாங்க. இந்த பக்கமா வாங்க. டேய் வாடா, கைய புடுடா. காப்பாத்துங்க. சத்தம் போடாத, கத்தாத. சொல்றேன்ல, அமைதியா இருந்தா சீக்கிரமா அவனை விட்டுருவோம். விடுங்க, விடுங்க, என்ன விட்டுருங்க. அப்படிதான். காப்பாத்தாம இருக்க மாட்டேன். விடுடா அந்த பொண்ணை. விடுடா. ஓடா. எழுந்திருமா. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சித்திய தேடி வந்து சித்தி என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. உன்னோட சித்தி எங்க போனாங்க? சித்தி என்ன இங்கே இருக்க சொல்லி போயிட்டாங்க. நீ எங்க இருந்து வர? நான் கிராமத்துல இருந்து. எந்த கிராமம்? கிராமம் அது எனக்கு தெரியாது, நான் மறந்துட்டேன். இவ பார்க்க மனநல பாதிக்கப்பட்டவ மாதிரி இருக்கா. அதான் அந்த பசங்க இவகிட்ட தப்பா நடக்க பார்த்திருக்காங்க. நாம பேசாம இவள போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடலாம். நீ என் கூட வா, நான் உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுறேன். அவங்க உன்னை பத்திரமா வீட்டுல கொண்டு போய் சேர்த்துருவாங்க. நான் திருடி இல்ல, என்ன போலீஸ் கிட்ட
கூட்டிட்டு போவாதீங்க, வேணாம். ஆஹா, நான் திருடி இல்ல. அவங்க பயங்கரமா அடிப்பாங்க. வேண்டாம் வேண்டாம். ஆஹா. பயப்படாத. சரி, நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டாம். சரி, நீ எங்க போகணும்னு சொல்லு. உன்னோட இடத்துக்கு. சரி, வா போலாம். வா போலாம். பாவம் போலி, வாழ்க்கை அவளுக்கு மேலும் மேலும் கஷ்டங்களை தான் கொடுக்குது. சின்ன வயசுலயே அவ அப்பா அம்மா இறந்துட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சித்தப்பாவும் சித்தியும் கை விட்டுட்டாங்க. ஒரு 2 பசங்க அவகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாங்க. அவ மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணுன்னு தெரிஞ்சுதான் அவங்க அப்படி பண்ணிருக்காங்க. நல்ல வேளை நேரத்துக்கு கோவிந்த் வந்தார். இல்லைன்னா போலியோட நிலைமை என்ன ஆகிருக்கும்? வணக்கம், நான் அமித் பச்சோரி. கிரைம் அலர்ட்டோட இந்த எபிசோட்ல உங்களுக்கு நிறைய குற்றங்களையும் அநீதிகளையும் காமிக்கிறதுக்கு வந்திருக்க. பார்க்கலாமா? கோவிந்த் இதுக்கப்புறம் போலியை எப்படி பார்த்துக்க போறாரு? இந்த பொண்ணால கோவிந்த் அவர் வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க போறாரு? இவங்க வாழ்க்கை பயணம் எந்த பாதையில போக போகுது? போலி, என்னம்மா பண்ற? மேல பேய் இருக்கு. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ போய் மேல படு. நான் தான் சொல்றேன்ல, மேல பேய் இருக்குன்னு. அதான் இங்க வந்தேன். சரி, தூங்கு. டேய், என்னடா பண்ற? இப்படி வா. பொண்ணு வேற லெவல்ல இருக்கா. கோவிந்தனா எப்பனா கூட்டு வந்த சொல்லவே இல்ல. ஏய், நீ நினைக்கிற மாதிரி இவ தப்பான பொண்ணு கிடையாது. நான் உனக்கு எல்லாத்தையும் அப்புறம் சொல்றேன். முதல்ல நீ இருந்து கிளம்பு. செம்ம ஃபிகரை வீட்டுக்கு கூட்டு வந்து என்கிட்டயே போய் சொல்ற பாத்தியா? அண்ணா நான் ஒரே ஒரு தடவை எனக்கு கொடுத்துறேன். அவன் மத்த பொண்ணுங்க மாதிரி இல்ல, மனநல பாதிக்கப்பட்டவன். புரியுதா? முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு. என்ன சொல்ற? அதனால என்னன்னா ஃபிகர் செம்மையா இருக்காளே. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? இந்த பொண்ணு கிட்ட போய் உன்னால இல்ல மனுஷனா மிருகமானே எனக்கு புரியல. அண்ணா அவ ஒரு பொண்ணு தானே. இங்க பாரு, நான் ஓரளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன், புரிஞ்சுதா? இங்க பாருங்க மகாத்மா, ரொம்ப காந்தியா இருக்காதீங்க, புரியுதா? பாதுகாப்போட பண்ணா இவ என்ன கர்ப்பமா வாட போறா? என்னடா சொன்ன? என்னடா சொன்ன? இவ என்ன உனக்கு சொந்தமானவளா? இங்க பாரு, மரியாதையா போயிடு, இல்லனா நான் உன்னை அடிச்சிருவேன். போக முடியாதுன்னா என்ன அனுப்பிட்டு நீயும் அதானே பண்ண போற. நான் வேணாலும் வெயிட் பண்றேன். அடேங்கப்பா, இவ என்ன கலரா இருக்கா. மரியாதையா போயிடு, போன்னு சொல்றல. இங்க இருந்த உன்னை நான் அடிச்ச கொன்னுடுவேன். போடா. என் மேலேயே நீ கை வச்சிட்டால, இரு பாத்துக்கிறேன். போடா. என்னோட பையன் காணோம். என் பையன் எங்க போச்சு? ஆ? ஆ? இங்க இருக்குமோ? இங்க ஒலி, இல்லையே. என்ன பண்ணிட்டு இருக்க? கீழே இறங்கு. என் பையன் கீழே காணோம். இறங்குன்றல. என் துணி பை இங்கதான் வச்சிருந்தேன். ஐயோ, அதை என் கிட்ட கேட்டா நான் எடுத்து தரப்போறேன். இதா. இங்கதான் இருக்கா? ம். இதுக்குள்ள என்ன இருக்கு? இத காணணும் இப்படி அழுதுட்டு இருக்க? இவதான் என் துணி.
இது என்னோட சினிமா ஹீரோ. அவ்வளவுதான். சரி இவங்க யாரு? அம்மா, அப்பா. சரி இவங்க எங்க இருக்காங்க? சாமி கிட்ட போயிட்டாங்க நான் பிறந்தப்ப. என்னோட அப்பா அம்மாவும் நான் பிறந்த உடனே இறந்துட்டாங்க. எனக்கும் நிலைமை தான். அப்புறம் நீ இத்தனை நாளா யார்கிட்ட இருந்த? சித்தப்பா அப்புறம் சித்தி வீட்ல. அவங்க நிறைய வேலை வாங்குவாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அட கடவுளே, இவளுக்கு இப்படி ஒரு சித்தியை கொடுத்து இந்த பொண்ணை நீங்க ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கீங்க. பாவம் இந்த பொண்ணு இவளோட வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கா. இவளோட பேச்சிலேயே தெரியுது. போலி இங்க பாருமா, கவலைப்படாத. இத பத்திரமா வச்சுக்க. இந்த துணியில நீ ரொம்ப அழகா இருக்க. உன்னை நான் அருமையா தயார் பண்ணிட்டேன். இத மறந்துட்டேன்ல. இப்போ நீ வெளியே தாராளமா போலாம், சந்தைக்கு போலாம். சரியா? நீ நிறைய புது துணிலாம் வாங்கிக்கலாம். என் பொம்மைய குடுடா. அது ஏன் பொம்மை? ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இதோட துணி தான் இதுக்கு நல்லாவே இல்ல. ஏன்? நல்லாதான் இருக்கு. நீயா இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? நல்ல கரடி மாதிரி வந்துட்டான். அவனை பாரு, நான் என் பொம்மைக்கு அழகா துணி போட்டு வச்சேன், அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டான். எல்லாத்தையும் கலட்டி போட்டுட்டான். போலி உனக்கு ஒண்ணும் ஆகல? என்னோட பொம்மை. இங்க பாரு போலி, நான் உன்னை விட்டுட்டு வெளியே எங்கேயாவது போனோம்னா நீ யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. அப்புறம் வீட்டுக்குள்ளேயும் யாரையுமே விடக்கூடாது. சரியா? இந்த முன்னா இருக்கான்ல, அவன் நல்ல பையனே கிடையாது. அவன்கிட்ட நீ இனிமேல் ஜாக்கிரதையா இருக்கணும். சரியா? அவன் கெட்ட பையன்தான். என் பொம்மை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டான். என்னோட பொம்மை, என் பொம்மை நல்லாதான் இருக்கு. போலி, போலி இங்க பாரு, நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன இது? இங்க பாரு, புது துணிங்க. இதுல என்ன இருக்குன்னு பாத்தியா? செப்பலா? ஏய், இரு இரு இரு, ஒரு நிமிஷம். பைக்குள்ள வை. இல்ல, நான் இப்பவே போட்டுக்க போறேன். இப்பதான். இப்பவா? இப்பதான். அப்படின்னா சரி, நானே போட்டு விடுறேன். வா உட்காரு. வா உட்காரு. காலை காட்டு. இது நல்லா இருக்கு. சரி, அந்த காலையும் காட்டு. பிடிச்சிருக்கா? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நல்லா இருக்கு. பசிக்குது பசிக்குது. எனக்கு ரொம்ப பசிக்குது. பூ, ஏன் சிரிக்க மாட்டேங்கிற? போலி, சூப்பரா இருக்கும். சரி, சாப்பிடு. அதையே என்கிட்ட கொடு. நான் நிறைய சாப்பிட போறேன். எனக்கு பசிக்குது.
நான் ரெண்டையும் சாப்பிடவா? சரி சாப்பிடு. ஆ. ஏய் நான் என்ன குப்பை தொட்டியா? ஆபீஸ் போயிட்டு இருக்கேன், ஏன் மேல குப்பையை கொட்டுற? ரோட்ல நடக்கிறவங்கள பார்க்க மாட்டியா? அறிவில்ல உனக்கு? என்ன ஆச்சுங்க? திட்டுறாரு. எதுக்கு திட்டுறீங்க? இங்க பாருங்க, என் சட்டை எப்படி நாசமாக்கியிருக்கான்னு. இந்த பைத்தியத்துக்கு கண்ணு தெரியாதா? எங்க அதுக்கு நீங்க என்ன கூப்பிடலாம்ல? எதுக்காக இவ கூட சண்டை அப்ப போடுறீங்க? நீங்களே சொல்லுங்க, பொறுப்பை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இப்படியே நான் எப்படி போக முடியும்? எங்க அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டா, அதுக்கு போய் இவ்வளவு கத்துறீங்க? ஆஹா ஆஹா ஆஹா, உங்களுக்கு இருக்கிற பெரிய மனசுக்கு கடவுள் உங்களை நல்லா வச்சிருப்பாரு. இவ ஒரு வயசு பொண்ணு, இவளை நீ தனியா வீட்டுல கூட்டிட்டு வந்து வச்சிருக்க. நீ எல்லாம் நியாயம் பேசுறியா? பாத்தீங்களா? இந்த சொசைட்டிக்கு ஒரு தனி மரியாதை இருக்கு. இவளை கல்யாணம் பண்ணிக்காம இந்த வீட்டுல நீ வச்சுக்க முடியாது. இவளை நீ வீட்டுல வச்சுக்கணும்னா கல்யாணம் பண்ணியே ஆகணும். என்ன அமைதியா நிக்கிறீங்க? என்னன்னா நீங்க இவன் என்ன கல்யாணமா பண்ணிக்க போறான்? கர்ப்பமாக்கிட்டு விட்டுருவான். ஏய், ஏய், என்னடா என்ன சொன்ன? தப்பா சொல்லிட்டேன்? ஒண்ணு அவளை கல்யாணம் பண்ணிக்க, இல்ல இந்த விஷயத்துல இருந்து தள்ளிடு. இல்ல நானே போலீஸை கூப்பிடுவேன். போலீஸ் வேண்டாம், போலீஸ் போலீஸ் வேண்டாம். போலி, இங்க பாருமா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஆ? கல்யாணமா? பையனும் பொண்ணும் பண்ணிப்பாங்களே. நீ பையன், நான் பொண்ணு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். பிரமாதம். இந்த பைத்தியத்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நீங்க தியாகி ஆயிட்டீங்க. கல்யாணம். பிரமாதம், ரொம்ப பிரமாதம். இதுக்கப்புறம் என்ன உனக்கு? ஆ? இதுக்கப்புறமும் நீ பிரச்சனை பண்ண பாப்பியா? ஆ? ஏய், பட. இங்க பாருங்க, இவ மனநலம் பாதிக்கப்பட்டவ. ஆனா இவளை பாத்துக்கிறதுக்கு நான் இருக்கேன். ஆ? இவளுக்கு நல்ல வாழ்க்கை வேணும்னு தானே சொன்னீங்க? சரி, அந்த வாழ்க்கைய இவளுக்கு நான் கொடுக்கறேன். என் வாழ்க்கை முழுக்கவே என் கூட இருப்பா. இந்த வீட்டுல நாங்க சந்தோஷமா வாழ்வோம். நீ இதுக்கப்புறம் எதுக்குமே பயப்பட வேண்டாம். நாங்க புது வாழ்க்கையை தொடங்க போறோம். இவளை நான் மகாராணி மாதிரி பாத்துப்பேன். அத நீங்களும் பாப்பீங்க. வாமா, உள்ள போலாம். இனி இங்க யாரும் நிக்க கூடாது. போங்க. தப்பு அவன் மேல இருக்கு. சரதா கண்டால போடா. ஆட்டாமல போயிடுவேன். நீ ரொம்ப அழகா இருக்க போலி. இங்க பாரு, உனக்கு ஒண்ணு நான் கொண்டு வந்திருக்கேன். என்னது? நீ கண்ணை மூடு. இங்க பாரு, கண்ணை திறக்க கூடாது, சரியா? ஆ, சரி சரி. என் பொம்மைக்கு சாரி, மறந்துட்டேன். நாளைக்கு கண்டிப்பா வாங்கிட்டு வரேன், சரியா? சரி. நாளைக்கு நீ மறந்துடக்கூடாது. மறக்க மாட்டேன். போலி, போலி எங்க இருக்க? கோவிந்த் பயந்துட்டான், பயந்துட்டான். என்ன விளையாட்டு இது? நீ நிஜமாவே என்ன பயன்படுத்திட்ட. சரி சரி, இங்க பாரு, இத கொண்டு போய் உள்ள வச்சிரு, சரியா? என்னது இது? சினிமா ஹீரோ. என்னோட ஹீரோ, சினிமா ஹீரோ. கோவிந்த், சினிமாக்கு கூட்டிட்டு போறியா? சினிமாக்கு கூட்டிட்டு போறியா? இல்லம்மா, இப்போ ஆபீஸ்க்கு போனோம், சினிமாக்கெல்லாம் போக முடியாது, சரியா? வா, சினிமாவுக்கு போகலாம். வா, சினிமாவுக்கு போலாம். என் ஹீரோவை பார்க்கணும். சரி, அப்படின்னா நான் ஒரு வேலை பண்றேன். நம்ம இந்த வார கடைசில வேணா போலாம். முடியாது. உன் பேச்சுக்கா. இங்க பார் போலி, கோச்சுக்காத. நான் வேணா ஒண்ணு பண்றேன்.
இன்னைக்கு வேலையை முடிச்சிட்டு நான் சீக்கிரமா வந்துடுறேன். சரியா? நாம போலாம். ஆ? கண்டிப்பா ஆ? கண்டிப்பா கண்டிப்பா கூட்டிட்டு போவல்ல? கண்டிப்பா ஏய், கூட்டிட்டு போறேன். நம்ம சினிமாக்கு சந்தோஷமா? போறோம். சினிமாவுக்கு போறேன். ஹீரோவை பார்க்க போறேன். போலி புடவையில் அழகா இருக்க. சரி, இது அதுவும் அழகா தான் இருக்கு. அப்படியே ஹீரோயின் மாதிரியே இருக்க. PC பிரியங்கா சோப்ரா மாதிரி இருக்க. ஆ, வீட்ல கோவிந்த் இல்லையாமா? ஆ, இல்ல. வெளியே எங்கேயாவது போறியாமா? ஆ, ஆ. நான் சினிமா பார்க்க போறேன். ஆ? அட ஆமா, நானும் மறந்துட்டேன். கோவிந்த நான் பார்த்துட்டு தான் வரேன். உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. அவரு சினிமாவுக்கு 2 டிக்கெட் எடுத்துட்டாராமா. இங்க பாரு முன்னா, நீ போய் சொல்லலல்ல. கோவிந்த் மேல சத்தியமா. வா வா, சினிமா பார்க்க போலாம். ஆ, வா வா. ஆ. நீ ஆசைப்பட்ட சினிமா படத்தோட டிக்கெட்டை வாங்கிட்ட. வெளியே வா, படம் ஆரம்பிச்சிட போறாங்க. வெளியே வாமா. போலி, உனக்கு சினிமா பார்க்கணுமா வேண்டாமா? போலி, போலி, எங்க இருக்க? போலி, போலி. முன்னா, போலியை எங்க கூட்டிட்டு பண்ணு சொல்லு. சொல்லு. அவ ஊம் பொண்டாட்டி. நான் ஏன் அவளை கூட்டிட்டு போறேன்? எனக்கு அதான் வேலையா? வீட்டுல போய் தேடிப்பாரு. முதல்ல கையேடுறா. நீ வீட்டுக்கு வரலையா? சும்மா நடிக்காத. அவளை நீதான் கூட்டிட்டு போயிருப்ப. அந்த பைத்தியம் எங்கேயாவது ஓடி போயிருந்தா அதுக்கும் நான் தான் காரணமா? இங்க பாரு முன்னா, நீ என்கிட்ட எதையோ மறைக்கிறேன்னு தெரியுது. மரியாதையா உண்மையை சொல்லு. அவ என் மனைவி. மரியாதையா அவ எங்க இருக்கான்னு சொல்றியா இல்லையா? டைம் வேஸ்ட் பண்ணாத. நேரம் வேற போயிட்டே இருக்கு. பொறுக்கி பசங்க இருக்கிற ஊரு, அழகான பொண்ணு. யோசி. முன்னா, என்கிட்ட விளையாடாத. நான் போலீஸ் கிட்ட போனேன்னு வையேன், உன் கரியரே அவ்வளவுதான். கிளம்பு. யாருக்கிட்ட போனா எனக்கு என்ன? போ போ போ. போலீஸ் கிட்ட தானே, போடா. சொல்லுடா நாயே, அந்த பொண்ணு எங்க இருக்கு? சார் நான் சொல்லிடுறேன் சார். நான் அவளை கோவிந்த் சினிமா தியேட்டர்ல வெயிட் பண்றான்னு சொல்லி கூட்டிட்டு போனேன். உனக்காக அவன் 2 டிக்கெட்டை எடுத்து வச்சுட்டு சினிமா தியேட்டர்ல வெயிட் பண்றான்னு போய் சொல்லிட்டேன். அவளை வித்துடலான்னு பார்த்தேன். யாருக்கிட்ட? அந்த அம்மாவோட பேர் தெரியாது சார் எனக்கு. ஒழுங்கா சொல்றீங்க. சார், இந்த மாதிரி சின்ன பொண்ணுங்களுக்கு மார்க்கெட்ல விலை அதிகம் சார். இங்க பாரு தம்பி, இது அந்த மாதிரி இடம் தான், ஆனா ஹோட்டல் கிடையாது. நீ யாருன்னு தெரியாம நான் எப்படி உள்ள விட முடியும்? அப்படின்னா அப்படின்னா இந்த பொண்ணு உன் சொந்தம்னு எப்படி நம்புறது? நான் என்ன பொய்யா சொல்றேன்? என்னோட சொந்த சித்தப்பா பொண்ணு தான். அவ விருப்பத்தோட தான் இங்க வந்திருக்கா. அதான் நானே சொல்றேன்ல, அந்த பொண்ணை பார்த்தா மனநல சரியில்லாத மாதிரி இருக்கு. நாளை பின்ன ஏதாவது ஆச்சுன்னா பெரிய தலைவலி ஆயிடும். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. என்னக்கா நீங்க? உங்களை பத்தி என்னென்னவோ கேள்விப்பட்டேன். வரவங்களோட மனசு கோணாம அவங்கள புரிஞ்சுக்கிட்டு என்ன வேணாலும் செய்வீங்களாமே. இப்ப நான் பெருசா என்ன கேட்டுட்டேன்?
இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் புத்தி சரியில்லை. நானும் ஒன்றும் அவ்வளோ மோசமானவன் இல்லை. இவளுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை மட்டும் எனக்கு கொடுங்க போதும். அப்படின்னா சரி, பேச்சு மாறப்பட்டல. சரி இங்க பாரு, முதல்ல 3 கஸ்டமருக்கான காசு எனக்கு தான். சரிக்கா. டேய், எங்கடா அவ? எங்கேயாவது ஓடி போயிட்டாளா? ஓடி போயிட்டா சார். எங்கெங்கேயோ தேடின, அவ கிடைக்கல. அவ ஓடினதுக்கு நான் என்ன சார் பண்ணுவேன்? சார் சார் சார், பொண்ணை கூட்டிட்டு போக தெரியுது, அதை ஒழுங்கா பாத்துக்க தெரியாதா? யாருகிட்ட நடிக்கிற? சார் நீ பண்ண இந்த வேலைக்கு உனக்கு இருக்குடா. சார் குற்றத்தை ஒத்துக்கிட்டால, தயவு செஞ்சு என்ன போக விட்டுருங்க சார். சார் லாக் பண்ணியா? சார் இன்ஸ்பெக்டர் சார், என் மனைவியை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல சார், இப்ப வரைக்கும் உங்க ஒய்ஃபோட தகவல் எதுவும் கிடைக்கல. டிபார்ட்மெண்ட்டுக்கு எதுவும் தகவல் கிடைச்சா உங்கள்கிட்ட சொல்றோம் சார். நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தான் இருக்கோம். சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். சரிங்களா? சரி. எனக்கு பயமா இருக்கு. போலி எங்க இருக்கா, என்ன கஷ்டப்படுறானே தெரியல. உண்மையான காதலுக்கு எப்பவுமே சக்தி இருக்கு. ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, போலியை கடத்தி வச்சிருக்கிற கும்பல் காரணத்தோட இருக்காங்க. ஆனா கோவிந்தோட காதலும் நம்பிக்கையும் ரொம்ப சக்தி வாய்ந்தது. நிச்சயமா இந்த சக்தி அவரை அவர் மனைவியோட திரும்ப சேர்க்க தான் போகுது. வாங்க பார்க்கலாம். மனைவியை தேடி கணவன் பயணம் ஆரம்பிக்குது. கோவிந்தோட இந்த தேடுதல் பயணம் அவருக்கு ஒரு சவாலா இருக்க போகுது. இந்த போல் தவறானவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுற, ஆனா அவளுமே ஏதோ ஒரு நம்பிக்கையோட தான் இருக்கா. தம்பி சொல்லுங்க. இந்த பொண்ணை நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? இவங்களா? இந்த பொண்ணையா கேக்குறீங்க? இப்பதான் அந்த பொண்ணை அங்க பார்த்தேன். என்ன? ஆமா, அங்கதான். தேங்க்யூ. போய் பாருங்க. போலி, போலி நீ எங்க இருக்க? அவன் என்கிட்ட சொன்னது இந்த இடம் தானே? போலி, ஏய், என்னாச்சு? எதுக்கு அழுகுற? என்ன அந்த முன்னா இருக்கால, என்ன கோவிந்த் கிட்ட கூட்டிட்டே போவே இல்ல. அப்படியே நான் பார்க்கலையே. அவரை கூட்டிட்டு வரேன்னு சொன்னா. இல்ல நான் பார்க்கல. யாருமே பார்க்கலன்னு சொல்றாங்க. கோவிந்த என்ன ஏமாத்திட்டா, முன்னாவும் என்ன ஏமாத்திட்டான். யாரையும் காணோம். கோவிந்த், கடவுளே, என் போலியை என்கிட்டயே சேர்த்துருங்க. அவ கிடைச்சிட்டா நான் உங்க கோயிலுக்கு வரேன். இந்த
பூவை வாங்கி சாமிக்கு போடுப்பா, நீ நினைச்சது நடக்கும். அட போலி, இங்க பாரு போலி, அதெல்லாம் கழுத்துல போடக்கூடாது, அத தலையில வச்சுக்கணும். அப்படிலாம் வைக்க கூடாது. கொஞ்சம் இரு, நானே உனக்கு வச்சு விடுறேன். இத இப்படி பின்னாடி சுத்தி சுத்தி இப்படி வச்சுக்கணும். இது ரோஜா பூ தானே? ஐயோ, இது ரோஜா பூ இல்ல, மல்லிப்பூ. ஏதோ ஒண்ணு. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இங்க பாரு, இந்த பூக்களை பத்தி, காய்கறிகள், இடங்கள், இத பத்தி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கத்துப்பேன். உன்னை நான் எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறேன். கோவிலுக்கு போலாம். நான் கேட்டேன்ல, பீச்சுக்கு. ரொம்ப சரியா சொன்ன போலி, அதுக்கும் உன்னை நான் கூட்டிட்டு போறேன். என்ன இந்த குப்பையை கொண்டு போய் கொட்டவே இல்லையா? நான் ஆபீஸ் போகும்போது கொட்டுறேன். எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு சாப்பாடு கொடுங்க. யார் நீ? நான் தான் போலி. நீ எப்படி உள்ள வந்த? இப்படிதான். எனக்கு சாப்பாடு கொடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். காலை விடு. நீங்க கொடுக்கல, நான் காலை விட நீ மாட்டேன். முதல்ல எழுந்திரு, இப்படி பண்ண கூடாது. கிளம்பு. நீ எனக்கு இந்த இடத்துல எல்லாம் இருக்க கூடாது. கிளம்பு. நில்லு. பின்னாடி வா. நீ சாப்பிடலையா? இந்த வேலையை முடிச்சிட்டு வந்து சாப்பிட்டுட்டு போ. நான் இந்த குப்பையை கொட்டிட்டா நான் சாப்பிடலாமா? நிறைய சாப்பிடலாமா? நிறைய சாப்பிடலாம். உண்மையா தானே? உண்மையா? நான் நிறைய சாப்பிட போறேன். வந்து நிறைய சாப்பிடுறேன். சாப்பாடு இருக்குல்ல, நான் கொட்டிட்டு வந்து சாப்பிடுறேன். சாப்பிட்டுட்டேன். எங்க போற? வீட்டுக்கு. வீடு எங்க இருக்கு? அது தெரியாதே. தெரியாம எந்த வீட்டுக்கு போவ? என் வீட்டுக்காரர் வந்து கூட்டிட்டு போயிடுவாரு. அவரு கோவிந்த். நீ எங்கேயும் போக கூடாது. ஏன்? நான் போவேன். போக கூடாதுங்கறல, நீ இங்கதான் இருக்கணும். விடு விடு. இனிமே இந்த வீட்ல நீ எனக்கு வேலை செய்யணும். வா என் கூட. என்ன விடுங்க. வா என் கூட. விடுங்க. கோவிந்த் எனக்காக காத்துக்கிட்டு கோவிந்த் வரமாட்டான். வா என் கூட. விடுங்க விடுங்க. என்ன பண்ண? ஐயோ, ஒரு சிலிண்டர் ஒழுங்கா தூக்கிட்டு போக தெரியாது? ஏன் கீழே போட்ட? என்னால தூக்க முடியல, அதான் விழுந்துருச்சு. நான் வீட்டுக்கு போறேன். வாய் மூடு. என்னடி வாயாடுற? நீ என்ன பண்ணணும்ங்கறத நான் தான் சொல்வேன். நான் வர மாட்டேன். என்ன விடுங்க. வா என் கூட.
உட்கார். சொல்ற பேச்ச கேட்க மாட்டியா? அவ்வளவு திமிர உனக்கு? நீ இங்கதான் இருக்கணும், சரியா? அமைதியா உட்கார். போலி, 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 நீ எங்க இருக்க? நான் உன்னை இப்படி தொலைச்சிருக்க கூடாது. நான் உன்னை தனியா விட்டுட்டு போய் பெரிய பாவம் பண்ணிட்டேன். ஏன் அழுவுறீங்க? ஏதாச்சும் பிரச்சனையா? என்னோட மனைவியை காணுங்க. ஐயோ, பொண்டாட்டி தொலைஞ்சு போனதுக்குலாம் அழுவீங்களா? அவளுக்கு கொஞ்சம் மனநலம் சரியில்லை. அவளுக்கு என்ன ஆனாலும் நான் தான் பொறுப்பு. இப்ப நான் அவளை எங்கன்னு போய் தேடுவேன்? ஒரு கதவு மூடுனா இன்னொரு கதவு தன்னால திறக்கும். அட, நான் என்ன சொல்ல வரேன்னா, கொஞ்சம் அழாம நம்பிக்கையா தேடுனா அவங்க சீக்கிரம் கிடைச்சிருவாங்க. போலி, போலி, என்ன மன்னிச்சிரு போலி. நான் இனி உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன்னு நானே சொல்லிட்டேன். இப்ப நானே உன்னை தொலைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிரு போலி. ஆனா நான் இத வேணும்னே பண்ணல. நீ சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்ச. நீ எங்க ஓடிட்டு இருக்க? யார பார்த்து இப்படி ஓடிட்டு இருக்க? வாய கூட. கோவிந்த், உள்ள வான்றல. கோவிந்த் கிட்ட போகணும். விடுங்க. உள்ள வா. விடு. வா. வா. போலி, வா. ஆ. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இவ என்னோட மனைவி. இவ இங்க இருக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். நான் வந்துட்டேன்ல. உன்னோட மனைவியா? நான் எப்படி இதை நம்புறது? அட, இவளை பார்த்தா உங்களுக்கு தெரியலையா? இவ உன்னோட மனைவியா இருக்க முடியாது. இவ என்னோட சொந்தக்கார பொண்ணு. இவளோட அப்பாவை எனக்கு நல்லாவே தெரியும். போய், நீங்க சொல்றது எல்லாமே போய். இங்க பாருங்க, நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டது இதான் அதுக்கு சாட்சி. இந்த மாதிரி என்னாலயும் நிறைய போட்டோ காட்ட முடியும். நீ அவளை விடு. வா என் கூட. அவளை விடுன்னு சொல்றல. நான் விட மாட்டேன். வா. போலி, யாராவது வாங்க. நம்ம வீட்ல இருந்த பொண்ணு தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா. சீக்கிரம் போங்க. நிறுத்துறா. எங்கடா போறீங்க? எங்க வீட்டு பொண்ணை கூட்டிட்டு போறீங்க. எங்கடா கூட்டிட்டு போற? வாடா. பாருங்க சார், என்ன பிரச்சனை இங்க? சார், இவங்க என்னோட மனைவியை கடத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவளை கூட்டிட்டு போக வந்த என்ன விட மாட்டேங்கிறாங்க சார். இல்ல சார், இவன் போய் சொல்றான். இவன் ஒன்னும் இவன் பொண்டாட்டி கிடையாது சார். நான் போய் சொல்லல சார். இவ என் மனைவி தான். இத்தனை நாளா நான் இவ்வளவுதான் தேடிட்டு இருந்தேன் சார். ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க இவகிட்டே கேளுங்க சார். உன்னோட புருஷன் பேர் என்னம்மா? கோவிந்த். கோவிந்த், அடிங்க. பொய்யா சொல்ற? இவங்களை அரெஸ்ட் பண்ணியா? அதோ அவங்கெல்லாம் ரொம்ப கெட்டவங்க. அவங்களையும் அவளை புடிச்சிட்டு போய் போங்க. கூட்டு வேகமா போங்க. உனக்கு ஒண்ணும் ஆகல.
அந்த குரூப்போட சுயரூபம் தெரிய வந்துருச்சு. இதனாலதான் சொல்லுவாங்க, புத்தி பேச்சை கேட்காம மனசு சொல்றத கேளுங்க. இதனாலதான் போலி அந்த கும்பல் கிட்ட இருந்து ஒரு நாளும் தப்பிக்கணும்னு பார்க்கவே இல்லை. அதே நேரத்துல அந்த கும்பலும் கூட அவளை ஒரு வேலைக்காரி மாதிரி தான் நடத்தினாங்க. அவ வாழ்க்கையில யாராவது ஒருத்தங்க சரியா நடந்துட்டு இருந்தா கூட போலிக்கு இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. அந்த சித்தி சித்தப்பாவுக்கு இவளும் கூட ஒரு பொண்ணு மாதிரி தானே. நம்ம புரிஞ்சுக்கணும், வயசு பொண்ணு கைவிடப்பட்டா இதுதான் நடக்கும். ஒரு குடும்பத்தோட கௌரவம் ஒரு பொண்ணோட கையில தான் இருக்கு. நாம அவளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். போலியை கூட்டிட்டு போன குரூப் அவளை தவறான வழியில பயன்படுத்திருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் கோவிந்தால ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. போலியோட மனநிலை அவளுக்கு பலகீனம். அதை கிட்னாப் பண்ண குரூப் பலமா பயன்படுத்தி அவளை திரும்ப கூட்டிட்டு போக முயற்சி பண்ணாங்க. சரியான நேரத்துக்கு போலீஸ் வந்தாங்க. கடத்திட்டு போன அந்த கும்பலுக்கு தகுந்த தண்டனையை வாங்கி கொடுத்தாங்க. நாங்க சொல்ல வர்றது இதேதான். இந்த மாதிரி நம்மளை சுத்தி பல கும்பல்கள் இருக்காங்கங்கிறதான் நிசப்தமான உண்மை. நம்ம வீட்டு பொண்ணுங்களை நாம தான் கவனிச்சுக்கணும், பத்திரமா பாதுகாக்கணும். அது நம்ம வீட்டு பொண்ணுங்களா இல்லைனாலும் கூட. இப்ப பார்த்தா மாதிரி இன்னொரு கிரைம் நடக்காம நாம தான் தடுக்கணும். நான் உங்களோட அமித் பச்சோரி. திரும்பவும் கிரைம் அலர்ட்ல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அடுத்த எபிசோட்ல ஒரு உண்மையான குற்ற கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லாரும் கிரைம் பண்ணாம இருங்க, அலர்ட்டா இருங்க. கிரைம் அலர்ட், குற்றங்களை எதிர்க்கும் போராட்டம்.